கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கர்த்தரே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். இந்த பாடலை நாம் பாடலாம். கர்த்தரே எம் துணையானே, நித்தமோ மென்னிழலானே. கர்த்தரே எம் துணையானே, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே எம் துணையானே. பாவியேன்றென்னை பல தள்ளினான், ஆவியில்லை என்றே கண்டோ விட்டான். பாவியேன்றென்னை பல தள்ளினான், ஆவியில்லை என்றே கண்டோ விட்டான். ராஜாவும் அன்பு என்னை காண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே எம் துணையானே. சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். கொள்கை கோரியே பலர் பிரிந்திட்டார், உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே எம் துணையானே. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் கஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ. ஜீவனை உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே எம் துணையானே. பாவியேன்றென்னை பல தள்ளினார், ஆவியில்லை என்றே கண்டோம் விட்டார். பாவியேன்றென்னை பல தள்ளினார், ஆவியில்லை என்றே கண்டோம் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை காண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே எம் துணையானே, நித்தமும் என் நிழலானே. கர்த்தரே எம் துணையானே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் வருவேன் என்று சொன்ன தேவனப்பா. ஆண்டவரே, கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல காத்தப்பா. இந்த 5வது மாதம் மே மாதத்தில் ஆண்டவரே, முதல் ஆண்டவரே சண்டேல எங்களை கூட்டி சேர்த்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபா லபா கரபலபரபா ஷபரபலபரபா கரபா
ஓரி கரபலபரபா ஓரபா லிபா கரபலபரபா தீபா லபா கரபலபரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்களேப்பா. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சத்ருவின் அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துமல கட்டுகிறேன் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Oh rababa baba riba la karabala baraba shabara bala baraba. I kimara dula hadanai zikarabala baraba karaba. Oh ribi karabala baraba karaba. அப்பா யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். நேர்ல வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா இந்த மே மாதத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்து கொடுங்க அப்பா. ஆண்டவரே என்னென்ன போராட்டத்தோடு பிரச்சனையோடு வந்திருந்தாலும் ஏசப்பா நீர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஊரிபி லபாக்கரபலபரபா ஊரிபி கரபா தீனமா கரபா ஊரிபி கரபா தீரபா தீரபா கரபா ரிஹாதனாய் ஊரிபி கரபா. என் மகனே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. நீ நினைப்பதற்கு வாஞ்சிப்பதற்கு மேலாக நான் உனக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாய் உன் மத்தியில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரீதோ லைக்கன் ஷலோரோ பிகரபா ஊரபா கரபா தீரபா கரபா. ஒரு வாசல் அடைக்கப்படும் போது என் தேவன் 7 வாசல்களை உனக்கு திறந்து கொடுப்பார். ரிபா லக்கபி தோரோ மே கம்மன் ஷல் பிஹோதனாய் கரபா ஊரபா கரபா ரிஹாதனாய் ஊலிபி கரபா தீரபா கரபா ஊரிபி கரபா தீரபா கரபா. வாழ்க்கையில என்ன செய்வதென்று கலங்கி வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஊரிபி கமௌரியம் தராலார பி கரபா மே லஷ போரி ஹாதனாய் கரபா ஊரிபி கரபா தீரமா. இந்த கால வேளையில ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஊரிபி கரபா தீரபா. நான் இழந்ததெல்லாம் நான் திரும்ப பெறணுமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இந்த மாதத்துல நீங்க எதையெல்லாம் இழந்து போனீர்களோ கர்த்தர் ரெட்டிப்பாய் உங்களுக்கு அதை ஆசீர்வதித்து கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் ரிபலபரபலபரபா ஷபரபலபரபா கரபா. ஒரு அக்கினி உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் முறியட்டும் ஆண்டவரே. அப்பா கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம். ஃபில் மை லார்ட், ஃபில் மை லார்ட், ஃபில் மை லார்ட். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. நல்ல அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் திரும்ப 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 ரிபா லபா கரபலபரபா ரிபா கரபா ஊரபா கரபா தீரபா லிபஹதனாய் ஷபரபலபரபா ஊரிபி கரபா. இந்த மாதத்துக்குரிய அக்கினி, இந்த மாதத்துக்குரிய அபிஷேகம் அனாயிட்டிங் கொடுங்க டாடி. ஊரபா கரபா மங்கி எரிகிற திரியை தூண்டி விடுகிற தேவனே. ஷபலபரபா ரிபரபா ஊரபபபபபா ரிபா கரபலபரபா. ஃபில் மை லார்ட். எல்லா அந்தகார கிரியைகள் அழியட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துமல கட்டி ஜெபிக்கிறேன். நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நேரில் வந்திருக்கிற உங்களுக்கும், அதே போல ஆன்லைன்ல யூடியூப்ல பார்க்குற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இயேசுவே நிரந்தர துணை என்கிற தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அநேக துணைகள் உண்டு. ஹல்லேலூயா. அதாவது ஏற்ற துணை எது அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பாருங்க, ஏற்ற துணை என்று சொன்னால் கணவனும் மனைவியும் தான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினேன். ஹல்லேலூயா. இந்த ஏற்ற துணையை உண்டாக்கியும் இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் அந்த ஏற்ற துணையோடு கடைசி வரைக்கும் பயணம் போகிறார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, திருமணத்தன்று கிறிஸ்துவ திருமணத்துல சொல்றோம், என்ன வாக்கு கொடுக்கிறோம்? அதாவது வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும், அதாவது துன்பத்திலும் இன்பத்திலும் எல்லாவற்றிலும், அதாவது மரணம் அதாவது நம்மளை எடுக்கும் வரை பிறர் முகம் பாராமல். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பிறர் முகம் பாராமல், அதனால யார் மூஞ்சும் பார்க்க வேணான்னு சொல்லலையே, ஆனா மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கணவன்மார், கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவிமார் உண்டு. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை உடையவர்கள் மட்டும் தான் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொன்னால் அவருடைய வழிகளில் நடப்பவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கு பயப்படாத கிறிஸ்தவர்களோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களோ, அவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? அன்றைக்கு அதாவது எல்லாருடைய முன்னிலையிலும், அதாவது சொந்தங்கள் முன்னிலையில, நண்பர்கள் முன்னிலையில, பாஸ்டர் முன்னிலையில பிறர் முகம் பாராமல் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்போ ஏற்ற துணை என்று உண்டாக்கின அந்த துணையே குறைவுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அநேக துணைகள் உண்டு. தாய் தகப்பன், கூட பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இப்படி அநேக துணைகள் நமக்கு உண்டு. ஸ்கூல் படிக்கிற நாட்கள்ல பிள்ளைகள், இப்படி அநேக துணைகள் நமக்கு இருந்தாலும் ஆனா இதெல்லாம் என்ன இல்லை? நிரந்தரமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதாவது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் துணையாய் வளர்த்து விடுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் அந்த தாய் தகப்பன் முதிர் வயதில் வரும் பொழுது எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு அனுசரணையாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தாய் தகப்பனை கொண்டு அனாதை இல்லத்திலேயோ இல்லை நல்ல பணம் கட்டி பார்க்குற இடத்துலையோ கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? அவங்கள சேர்த்து விடுகிறார்கள். ஏன்னா பைபிளில் இருக்கு, குர்பான் என்கிற காணிக்கையை கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்கு. அதை மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, எங்களால் பார்க்க முடியாது, நாங்கள் நல்லா பணம் கட்டி உங்களுக்கு நல்ல வசதியான ஒரு இதில் ஹாஸ்டலில் சேர்த்துறோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும் எல்லாம். அப்போ இந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த தாய் தகப்பன் நினைப்பார்கள், வயதான நாட்களில் பிள்ளைகள் நமக்கு துணை என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் அதுல எத்தனை பிள்ளைகள் அதை நிறைவேற்றுகிறார்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க, யூடியூப்ல பார்க்குறவங்க எத்தனை பேர் உங்க தாய் தகப்பனை போய் பார்க்குறீங்க? இன்னைக்கு நீங்க உங்க அப்பா அம்மாக்கு என்ன செய்றீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்க முதிர் வயதுல சரியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ எல்லா துணையும் ஒரு காலகட்டம் தான். ஆனா அந்த காலகட்டத்துக்கு மேல யாரோ நம்ம கூட வர முடியாது. ஹல்லேலூயா. தேவன் மட்டும்தான் நமக்கு துணை. கடைசி வரைக்கும் துணை அவர்தாங்க. செத்துட்டா கொண்டு போய் யாருன்னா, ஐயோ செத்துட்டாங்களே கல்லறையில் புதைச்சிட்டோமேன்னு துணையா நிற்கணும் அப்படின்னு நிற்கிறாங்களா? இல்லை. அந்த கல்லறையில் புதைச்சோன்னு திரும்பி பார்க்காம ஓடி வந்துடுறாங்க. எங்கடா செத்தவங்க பின்னாடியே துரத்த போகிறாங்கன்னு. அப்போ இதெல்லாம் இவ்வளோதாங்க துணை. ஆனால் கல்லறைக்குள்ள இருந்தாலும் என் தேவன் துணை. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம உடம்பு முடியாம ஒரு ஐசியூல கொண்டு சேர்த்தா பிள்ளைகள் வாசல் வரைக்கும் தான், மனைவியோ கணவனோ எல்லாருமே அந்த ஐசியூ அந்த இதுக்கு வெளியே தான், என்ன ரூமுக்கு வெளியே தான் நிற்பாங்க, உள்ள விடுவாங்களா? அதாவது டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களையும் பக்கத்தில் நிற்க வைப்பாங்களா? இல்லை. அங்கே யாரையும் விட மாட்டாங்க. ஆனால் பூட்டின அறைக்குள்ள ஒருத்தர் வருவார், அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நிரந்தர துணை யாருன்னா ஏசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இந்த நிரந்தர துணை கொடுக்கிற தேவன் அவர் சொல்றாரு, அதாவது ஏசாயா 41:13 உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வலது கையை பிடித்து கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பாருங்க, ஏசப்பா கையை நம்ம பிடிக்கிறதுனால தான் நிறைய நேரம் நம்ம பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் அவர் கையை நழுவ விட்டுறோம். ஆனால்
ஏசப்பா இன்னைக்கு ஏன் கரத்தை உங்க கையில கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் கரத்துல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவர் அழகாய் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவார். அதான் சொல்றார், உன் கையை நான் பிடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. திருமணத்துல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது தகப்பன்மார் அதாவது தங்களுடைய பெண் பிள்ளையுடைய கரங்களை பிடிச்சு மணமகன் கையில கொடுப்பாங்க. அநேகருக்கு தெரியும் நினைக்கிறேன்ல. அப்போ அப்படி கொடுக்கும்போது அந்த தகப்பனுடைய உள்ளம் ஒரு விசை கலங்கும், வெளியில காமிக்க முடியாது. ஆனா என்ன நினைப்பாங்க, இது வரைக்கும் என் பிள்ளைய நல்லா வளர்த்துட்டேன்டா, இனிமேல உன் கையில கொடுக்குறேன், நீ என் பிள்ளைய கண் கலங்காம வச்சுக்கோ. கண் கலங்காம வச்சிருக்கிறீங்களா சகோதரர்களே? நான் கேட்குறேன். ஹல்லேலூயா. அப்படிதான் ஒரு தகப்பன் கொடுப்பாங்க. நீங்க தகப்பன் ஸ்தானத்துல வரும்போது நீங்களும் அப்படிதான் கொண்டு கையை பிடிச்சு கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒரு உலகப்பிரமான தகப்பன் எப்படிதான் அன்பு காட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுல அந்த கையை பிடிச்சி இன்னொருத்தர் கையில கொடுத்துட்றாரு. இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன்பா, நான் கஷ்டப்பட்டது போதும்பா, இனிமே நீ கொஞ்சம் கஷ்டப்படு அப்படின்னு கையில கொடுத்துட்றாரு. ஆனா ஏசப்பா அப்படி கொடுக்கிறவர் அல்ல. அவர் சொல்றாரு, உன் கையை என்கிட்ட கொடு, நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் நம்ம கையை பிடிச்சிட்டா விடவே மாட்டாருங்க. நான் துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. எல்லா நேரமும் நம்மளோடு கூட இருப்பார். சரி, இன்னைக்கு நிறைய இடத்துல துணை நிற்கிறார். 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவன் எதிர்காலத்தை குறித்த பயத்தை நீக்கி துணை நிற்பார். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் எதிர்காலத்தை குறித்தான பயம் இருக்கா இல்லையா? சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்கு, வயசானவங்களுக்கு இருக்கு இல்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு ஐயோ என்னடா படிக்கணும், நம்ம படிச்சு எப்படிடா டாக்டர் ஆகுறதா, இன்ஜினியர் ஆகுறதா, எப்படி சம்பாதிக்கிறது, இப்படி அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா நடுத்தர வயதுல இருக்கிறவங்களுக்கு எப்படா நல்லா உழைக்கணுமே, கை கால் சுகம் வேணுமே, என் பிள்ளைகளை கரையேற்றணுமே, அவங்கள படிக்க வைக்கணுமே, அவங்களுக்கு ஒரு என்ன இருக்கு, பயம் இருக்கு. வயசானவங்களுக்கு வயசான காலத்துல நிம்மதியா போயிடணுமே, நடமாடிக்கிட்டே போயிடணுமே இல்ல, நம்ம கையில எதுவுமே இல்லை இல்லைங்க, நடமாடிக்கிட்டே போயிடணும்னு கேட்போம். முதல் நம்ம பயத்தை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். வாசிப்போம் மத்தேயு 10:31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், இந்த பாரு இந்த பறவை எவ்வளவு சுதந்திரமா பறக்குது இல்ல, குருவியை பார்க்குறோம், காக்காவை பார்க்குறோம், புறாவை பார்க்குறோம், பாரு இதுங்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுங்களுக்கு அதாவது என்ன பண்ணணும், அதாவது உழைக்கணும்னு இல்லை, சேர்த்து வைக்கணும்னு இல்லை, ஜாலியாக கிடைச்சா சாப்பிடுதுங்க, நல்லா ஹாயாக பறக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். என்ன விசேஷங்க? உங்களை என்னை ஆண்டவருடைய சாயல்ல படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை என்ன படைத்திருக்கிறார்? தேவ சாயல்ல உண்டாக்கிறார். அவரை போல உங்களை என்னை உண்டாக்கி இருக்கிறாரு. இதை காட்டில என்ன வேண்டும்? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அவைகள்லாம் மாண்டுச்சுன்னா அவ்வளவுதான், செத்தா செத்ததுதான். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் மறு வாழ்க்கை உண்டு. நாயா பூனையாக பறக்க மாட்டாங்க, ஒரே வாழ்க்கை. ஆனா மரித்த பின் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம இங்க மரித்தோம்னா அடுத்த நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்கிறதும் அதுல வளர்றதுக்கும் காரணம் என்னன்னா, வெறும் உலக ஆசீர்வாதம் மட்டும் கிடையாதுங்க. ஆண்டவரை தேடி வந்தா உலக ஆசீர்வாதம் நிச்சயமா உண்டு. ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம், அப்புறமா நம்ம ஆண்டவருக்குள்ள சாட்சியா வாழ்கிற வாழ்க்கை, சுவிசேஷம் சொல்றது, ஊழியல் செய்யறது எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடங்கும். இதுக்கெல்லாம் தான் நம்ம ஆண்டவரை தேடி வரணுமே தவிர, ஆண்டவர் இங்க வந்தா ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அது மட்டும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி வந்தா ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் 139:16 வாசிப்போம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்க,
ஆண்டவர் நம்முடைய கருவில் இருக்கும் பொழுதே நம் கண்கள் கண்டதுன்னு சொல்றார். ஒரு குழந்தை உண்டாகும் பொழுது அது பூரணப்பட்டு வெளியில வந்தாதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் கருவிலே அந்த நரம்புகள் எலும்புகள் உருவாகும் முன்னே ஆண்டவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவங்கல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய 6:34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கவலை, என்ன பயம் அப்படின்னா, நாளைக்கு என்ன பண்றது. இன்னைக்கு நிறைய சகோதரிகளுக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா, நைட்டு தூங்குவாங்க, காலையில் எழுந்தோன்னே இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும், என்ன சாப்பாடு செய்யணும், என்ன பொரியல் வைக்கணும். இது பெரிய ஒரு பயம் ஒவ்வொருத்தருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பிள்ளை இதை கேட்கும், ஒரு பிள்ளை அதை கேட்கும், வீட்டுக்கார் வேற கேட்பாரு. இப்படி 10 வகையான இதெல்லாம் செய்யணும். சில குடும்பம்லாம் அப்படி இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நாளைக்காக நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. ஐயோ நான் பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிறேன், எப்படி கட்டி கொடுப்பேன், இன்னைக்கு அதாவது எவனும் சும்மா கட்டிக்க மாட்டானே, இவ்வளோ சவரன் கேட்குறானே. ஹல்லேலூயா. ஈசாக்கு எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியுமா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு, வெகுமதிகள் எல்லாம் கொடுத்தாரு, காதில் போட கையில் போட எல்லாம் கொடுத்து அனுப்பி கல்யாணம் பண்ணார். உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி வருவாங்க. ஹல்லேலூயா. கொடுத்து கூட்டு போறவங்கள வருவாங்களே தவிர நீங்க கொடுக்க கூடாது. பையன்களை வச்சிருக்கிறவங்க வாங்காதீங்க, டௌரி வாங்காதீங்க. ஹல்லேலூயா. டௌரி பையனை வச்சிருக்கிறவங்க டௌரி வாங்காதீங்க, பொண்ணு வச்சிருக்கிறவங்க டௌரியை கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. டௌரி கொடுத்து ஒருத்தனுக்கு கொடுத்தீங்கன்னா அது சாபம். ஹல்லேலூயா. நான் இது ரெண்டையும் செய்யலை. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால நம்ம ஆண்டவருக்கு சின்ன சின்ன காரியங்கள்ல நாம் உண்மையா இருக்கணும். சரி, இப்போ வேதத்திலேருந்து ஒரு மனுஷனை சொல்லலாம், அவருக்கு என்ன பயம் அப்படின்னு சொன்னா 2 ராஜாக்கள் 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவன் வியாதியாப்பட்டுட்டான். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வராரு, அவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்கள் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திடுங்க, இன்னைக்கு செத்து போயிடுவீங்க. எப்படி இருக்கும்ல. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த மரணம் என்பது ஒரு பயம் நிறைந்த ஒரு காரியம். மரணத்தோடு போராடி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அந்த வேதனை, ஐயோ நம்ம போகிறோமே, அந்த வேதனை அவங்க முகத்தில் இருக்கும். இப்போ இப்படி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே இந்த எசேக்கியாவுக்கு பயம் வந்துருச்சு. உடனே அவன் சுவர்புறமாய் திரும்பி அவன் சொல்கிறான், என் ஆண்டவரே, நான் இப்படிலாம் இருந்தேனே, உமக்கு உண்மையாக இருந்தேனே, உத்தமமாக இருந்தேனே அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பயம் நேரிடும் போது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏசாயாவை நோக்கி கூப்பிடல, தீர்க்கதரிசியை நோக்கி கூப்பிடல, ஆண்டவரை நோக்கி சோர்வரமா திரும்பிட்டு ஆண்டவர்கிட்ட தான் பேசுகிறான். இப்படி பேசின உடனே அந்த ஏசாயா பாதி அந்த இதை மாதிரி ஹாலில் பாதி இதுக்கு முற்றத்துக்கு போகல. ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி போ, நான் அவனை சுகப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, மரிச்சு போயிடுவேன்னு சொன்ன அந்த செகண்டு அவன் ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி வெளியே கூட போகல, பாதி முற்றம் கூட போகல. ஆண்டவர் உடனே மனம் இறங்குகிறார். ஏன்? எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபத்தை கேட்டு. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா ஜெபத்தை கேட்டா இன்னைக்கு உங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நிச்சயமாய் கேட்பார். உங்களை பயம் சூழும் பொழுது, எதிர்காலத்தை குறித்தான காரியங்கள் சூழும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க தான்ப்பா இதுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கணும். பாருங்க, இப்படி ஆண்டவர் சொல்றாரு, ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கு,
உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இன்னைக்கு எவ்வளோ விண்ணப்பங்கள் பண்றீங்க, யூடியூப்ல பார்க்குற நீங்க எவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க. ஒருவேளை உங்க ஜெபம் கேட்கப்படாதது போல இருக்கும், ஆனா ஆண்டவர் திடீரென்று நீங்க மறந்த காரியத்துக்கும் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபிச்சு ஜெபிச்சு மறந்து போன காரியத்துக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, சகேரியா அதாவது எலிசபெத் பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை அவங்களுக்கு. ஆனா அவர் ஆசாரிய ஊழியம், அதாவது ஊழியக்காரர், அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனா அவங்க கல்யாணமான புதிதில் கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதை மறந்தே போயிட்டாங்க, 2 பேருக்கும் வயசாயிருச்சு. ஆனால் ஒரு நாள் அவர் தூபம் காட்டும் பொழுது, அதாவது உள்ளே போய் அன்னைக்கெல்லாம் ஆசாரியர்கள் மட்டும்தான் ஆண்டுகிட்ட போக முடியும், மீதி பேர் வெளியே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நேரிட்டால் கூட உள்ளே போய் அவங்கள தூக்கக்கூடாது, அவங்க இடுப்பில் கயிறு கட்டி வெளியே விட்டுருப்பாங்க, அது வழியாக தான் அவங்கள இழுத்து வெளியே எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ தூபம் காட்ட போக அந்த ஆசார முறைமைப்படி போறாரு. கேப்ரியல் தூதர் வந்து சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த வயதான நாட்கள்ல எல்லாமே செத்து போன அந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு குழந்தையை தருவேன். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க சில காரியங்களுக்காய் போராடி போராடி ஜெபித்து, இதெல்லாம் இனிமே நடக்கவே நடக்காது என் வாழ்க்கையில, என் வீட்டுக்கார் திருந்தவே மாட்டாரு, குடிய விடவே மாட்டாரு, இல்ல என் மனைவி திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு நாள் அவங்களுக்காக நீங்க வடித்த கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கு. அல்லேலூயா. அதை மறந்து போக தேவன் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. நீங்க என்னைக்கு கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சீங்களோ அது கணக்குல இருக்கு. நாள் ஒன்று வரும், அதுக்கு பதில் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த எசேக்கியா ராஜா பாருங்க, அவர் என்ன பண்ணாரு, தேவனை நோக்கி பார்த்ததுனால எதிர்காலத்தை குறித்த பயத்தை நீக்கி போட்டார். 2வது ஒரு பயம், சூழ்நிலையால் வருகிற பயம். சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பாருங்க, சூழ்நிலையை பார்ப்போம். ஐயோ, நம்ம கிட்ட பணம் இல்லையே, கடன் இவ்வளோ இருக்குது, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, எனக்கு வயசாகிக்கிட்டே போகுது, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, சிலர் லோன்லாம் வாங்கியிருப்பாங்க, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, இப்படி சொல்லி பல காரியங்களை குறித்து அந்த சூழ்நிலையினால் வருகிற பயம். அல்லேலூயா. சிலர் வீடுகளில் பிள்ளைங்க அடங்கவே மாட்டாங்க, பெற்றோர்களுக்கு சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஆனால் ஏற்று பேசுறது, தாய் தகப்பனை மதிக்கிறது இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த வயசுலேயே இந்த பிள்ளைங்க இப்படி இருந்தா இவங்கெல்லாம் வளர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த தாய் தகப்பனுக்கு அது மனதில் ஒரு பாரம். இப்படி இந்த சூழ்நிலையால் வருகிற ஒரு பயம் அவர்களை கவி கொண்டது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 14:27, உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஈசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள்னு சொல்றார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால 5 அப்ப 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கையெல்லாம் எடுத்துட்டு ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டார். சீஷர்களையும் துரிதப்படுத்துறார், அக்கறைக்கு போங்க, நான் பின்னாடியே வரேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சுட்டா தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, போய் காத்திருந்து செபிப்பாங்க. இப்போ எல்லாரையும் அனுப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, மலை மேலே ஏறி போய் ஜெபிக்க போயிட்டார். இவங்கெல்லாம் படகுல போறாங்க. நம்மலாம் ஒரு மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்மளையெல்லாம் வெளியே விட்டா என்ன சொல்லுவோம், அங்கே என்ன நடந்தது, என்ன பண்ணாங்க, அற்புதம் நடந்ததா, பேய் ஓடிச்சா, இப்படி ஆச்சா அப்படி ஆச்சா பேசிக்குவோம். அதே மாதிரி சீஷர்களும் என்னென்னவோ கதை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மலை மேலே ஏறிட்டார் ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் நடுச்சாமம் வருது, இவங்க போன படகு அப்படியே தத்தளிக்குது, பெரும் காற்று வீசுது, எதிர்காற்றாக இருந்தபடினால அந்த படகு அப்படியே அலை பாய்ந்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்க கூப்பிடல, ஆண்டவராக இறங்கி போறாரு. அவர் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேலே நடந்து போறாரு. ஹல்லேலூயா. கடல் மேலே நடந்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரு பயம். சூழ்நிலையை பார்க்குறாங்க, இருட்டு, ஆண்டவர் வராரு, அவர் முகம் தெரியல, ஆவேசம் என்று கத்துறாங்க பயந்து. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் தான். அல்லேலூயா. அநேக நேரம் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, நமக்குள்ள தான் வாசம் பண்றாரு. ஆனா சூழ்நிலையை பார்த்து பயப்படுறோம். ஐயோ என்ன ஆக போதோ, இல்லை
இன்னைக்கு சில தப்பு சகோதரிகள் சில காரியங்களை செய்ய, ஹஸ்பண்ட் செய்ய இது செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, இவங்க செய்திருக்க மாட்டாங்க. ஆனால் சாயங்காலம் வரும்போது ஐயோ இதை செய்ய சொன்னார மறந்துட்டேன்னு என்ன வரும் அப்போ? அது ஒரு பயம், இந்த சூழ்நிலையை வைத்து வருகிற பயம். இப்போ இந்த சூழ்நிலை அந்த இருட்டான இடத்துல ஆண்டவர் 4-5 ஜாமத்துல வராரு, இவரை பார்த்து அடையாளம் தெரியல, பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு நான் தான் அப்படின்னு. உடனே இந்த பேதுரு எப்பவுமே முந்திரி கொட்டல்ல, அவர் என்ன சொல்றாரு, நீரே ஆனால் நான் வரணும் ஆண்டவரை கடல் மேல வாப்பான்றார், கை நீட்டுறார். அவர் தான் சொல்றாருல, உன் கையை என்கிட்ட கொடு நான் நடக்க வைக்கிறேன். ஆனா இப்படி கையை கொடுத்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச தூரம் போன உடனே அலை பெருசா வந்த உடனே உள்ள போயிட்டார். உள்ள போனேன்னா ஐயோ ஆண்டவரே நான் அமிழ்ந்து போறேனே. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், அற்ப விசுவாசியே, அல்லேலூயா, ஏன் பயப்படுற? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கூட சொல்ற, அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுற, நான் உன் கூட தானே இருக்கிறேன். சிலர் எதையாவது பார்த்துட்டு அலறுவாங்கல்ல, கரப்பாம்பூச்சியோ பல்லியோ ஏதாவது பார்த்தா, அதே மாதிரி தான் நம்ம சில பிரச்சனைகளை பார்த்தோன்னு அலறுவோம். ஆனால் சொல்றாரு, அற்ப விசுவாசியே இது சாதாரண விஷயம், இதுக்கு போய் ஏன் அலற, நான் உன் கூட தானே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகலையே, நான் உன் கரத்தை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேனே, ஏன் பயப்படுற? அப்போ பாருங்க, சீஷர்களுடைய பயத்தை ஆண்டவர் அந்த இடத்துல அந்த சூழ்நிலை நிமித்தம் வருகிற பயத்தை நீக்கி போட்டு நான் துணை நிற்கிறேன் சொன்ன தேவன் துணை நிற்கிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு போஜனம் பண்ணு என்றான். அல்லேலூயா. இது சூழ்நிலை நிமித்தம் வருகிற பயம். அல்லேலூயா. இதுக்கு முந்தின அதிகாரத்துல எலியா பார்த்தீங்கன்னா 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்று அவர் சொல்றாரு, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஆர்ப்பரிக்க வைத்தார் ஜனங்களை. ஆனா அப்படிப்பட்ட எலியா இப்போ ஏசபேல் சொல்றா, நாளைக்கு உன் தலை உன்கிட்ட இருக்காது. ஏன்? 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டுட்டான். அதனால அந்த ராணி, ஏசபேல்னா ராணி, அவ சொல்றா, நாளைக்கு உன் தலை உன்கிட்ட இருக்காது. இந்த செய்தியை கேட்ட உடனே தீர்க்கதரிசியான எலியாவுக்கு பயம் வருகிறது. என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனும் என்னது மனுஷன் தானே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி ஒரு பயம் அவனுக்குள்ள வந்ததுனால அவன் பாருங்க, ஐயோ நம்ம தலை நம்ம கிட்ட இருக்காது, இப்படி சொல்லிட்டாங்களே, இவ கொன்னுருவாளேன்னு சொல்லி ஓடி போய் ஒரு சூறை செடி, முட்கள் நிறைந்த ஒரு செடிக்குள்ள அவர் போய் படுத்துக்கிட்டார். அந்த செடி அதாவது நம்ம கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தூக்கம் வந்துச்சுன்னா அந்த இடத்தெல்லாம் பார்க்க மாட்டோம், இடம் நீட்டாக இருக்கா சுத்தமாக இருக்கா. இல்லை வீட்டிலனா பெட்ஷீட்டு போட்டியா, அதை போட்டியா, இதை போட்டியான்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க, உங்களால் ஒன்றுமே கண்ட்ரோலே பண்ண முடியல, இருக்கிற இடத்துல அப்படியே நீட்டிடுவீங்க. அல்லேலூயா. அதில் என்ன அழுக்கு இருக்குது, என்ன குப்பை இருக்குது, அதெல்லாம் பார்க்கவா செய்கிறோம்? ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், பார்க்குறோமா? இல்லை. அதே மாதிரி சூறை செடிகளை போய் படுத்துக்கிட்டான். ஆண்டவர் விட்டாரா? இல்லை. ஆண்டவர் சுட சுட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து சாப்பிட கொடுத்த உடனே திரும்ப சாப்பிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, ஜாலியாக தூங்குறாரு. நம்ம கூட ரொம்ப சோர்ந்து போயிருந்தா அப்படிதாங்க, யாராவது கொடுத்தா சாப்பிட்டு திரும்ப படுத்து திரும்ப ஒரு கொரட்டை அடிப்போம். அதே மாதிரி தான் அவரும் கொரட்டை அடிக்கிறாரு. ஆண்டவர் உடல் அப்பமும் திரும்ப 2வது தடவை கொடுத்து, இந்த பாருப்பா நீ சாப்பிட்டு தூங்காத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லிட்டு போயிட்டாரு தூதன். இப்ப சாப்பிட்டு அந்த தேவ பலத்தோட ஓரை பர்வதம் வரைக்கும் 40 நாள் நடந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் கொடுக்கிற பலன் இந்த வசனமாகிய மன்னா, இது நமக்கு ஒரு பலன். அல்லேலூயா. அதனால தான் வசனத்தை கேட்க வரணும் அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. 40 நாள் நடந்தாரு. ஆனா சாக கடந்த எலியாவை கொண்டு அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை என்ன பண்ணாரு, 3 காரியங்கள், 3 வேலை, எகுவை ராஜாவாக்கு, ஆசையேலை ராஜாவாக்கு, அதாவது எலிசாவை ஓஸ்தானத்துல தீர்க்கதரிசியா மாத்துன்னு சொல்லி 3 வேலையை கொடுக்கிறார். அந்த 3 வேலையும் அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சூழ்நிலையை பார்த்து பயந்து போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலையை கண்டு சில நேரம் நம்ம அப்படிதான் நம்ம துவண்டு போயிடுறோம். ஊழியமே வேணான்னு ஓடி வந்தார் 2002.
ஆனா வேண்டான் வந்த என்ன மறுபடியும் ஆண்டவர் நிக்க வச்சு இன்ன வரைக்கும் ஓட வைக்கிறார். இப்போ அடுத்த ஜனவரி வந்தா 30 வருஷம் முடிய போகுது. ஹல்லேலூயா. 30 வருஷம் ஓட்டத்தை ஆண்டவர் ஓட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளை, சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத கணவனை கண்டு பயப்படாதீங்க. ஒருவேளை அவர் குடிக்கலாம், ஆனாலும் நாள் ஒன்று வரும் அவரே அதை கட்டாயம் விட்டு விடுவார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் மட்டும் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. குடிக்காதன்னு சொல்லாதீங்க, ஆனா பிரேயர் பண்ணுங்க. உங்க முழங்கால தேவ சமூகத்துல முடக்குனா ஆண்டவர் வெளிரங்கமாய் பதில் தருவார். கடைசியாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 பயம் சொன்னேன். முதல்ல என்ன பயம் சொன்னேன்? எதிர்காலத்தை குறித்து. 2வது சூழ்நிலையை குறித்து. இப்போ 3வது ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, சத்துருக்களை குறித்தான பயத்தை போக்கி நமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாதாரணமாக குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா நிறைய இடத்துல மாந்திரிகம் செய்கிறாங்க இல்லை, தடிக்கு விழுந்தா மந்திரம் தான் இன்னைக்கு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயோ இவங்க செய்திருவாங்களா அவங்க செய்திருவாங்களா நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் இந்த சத்துருக்களை குறித்தான பயத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு தேவன் நமக்கு துணை நிற்கிறாராம். இதில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் 2 ராஜாக்கள் 19:1. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாக ஏசாயா எனும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். சரி, ஹல்லேலூயா. இதுல பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியா ராஜா, அதாவது அதை கேட்டபோது எதை கேட்டாருங்க? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் 2 ராஜாக்கள் வாசிக்க வேண்டாம், 18, 19 நோட் பண்ணிக்கோங்க. 18, 20, 18, 23, 24, 27லிருந்து 30 இதெல்லாம் போய் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரப்சாக்கே என்கிற அந்த படை தளபதி, அசிரியா ராஜா, அவர் பேர் என்னன்னா, அதாவது ஜனகரீப், அவர் பேர் ஜனகரீப். இவர் இஸ்ரேலின் ராஜா. இவர் யாரு? எசேக்கியா. அசிரியா ராஜாக்கும் எசேக்கியா ராஜாக்கும் சண்டை வருது. இதுல அசிரியா ராஜாவுடைய படை தளபதி தான் ரப்சாக்கே. இவன் சொல்றான், நீ எதப்பா நம்பிட்டு இருக்கிற? எகிப்தை நம்பிட்டு இருக்கிறியா? இந்த எசேக்கியா ராஜாவை நம்புறியா? ஏசுதான் அப்படின்னு சொல்றாரா? இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவனால ஒன்றும் செய்ய முடியாது, நாங்க பெரிய படம் வச்சிருக்கிறோம், நீங்க சின்ன ஆட்கள், உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்றான். அப்புறம் சொல்றான், நான் 200 அதாவது குதிரைகளை தரேன், அதுல ஏறுறதுக்கு ஒரு 2000 குதிரைகளை தரேன், 2000 வீரர்கள் உன்கிட்ட இருக்காங்களான்னு கேட்குறான். அப்படி அவனை, அதாவது எசேக்கியா ராஜாவை அவ்வளோ ஒரு கேலி பண்ணி அந்த ஃபுல் அதிகாரத்திலையும் அவங்கள அதாவது இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் கேட்டாரு இந்த எசேக்கியா ராஜா. இதெல்லாம் கேட்ட பிறகு இவங்க படையெடுத்து வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் பண்றாரு, முதல் வேலை தான் வஸ்திரத்தை கிழித்து கொண்டார். அல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை பழைய ஏற்பாட்டில் கிழிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது தாழ்மையை குறிக்கும். அல்லேலூயா. அவர்கள் ரெட்டுடுத்தி கொண்டு அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு ராஜா அவனுக்கு ஒரு எதிரி படை வருதுன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகளை கூப்பிட்டா சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அந்த ராஜா அதை விரும்பல. அவன் என்ன பண்ணுறான், நேராக தேவாலயத்தில் ஓடுறான், வஸ்திரத்தை கிழித்தான், ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கிறான். அடுத்தது ஏசாயாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறான். ஹல்லேலூயா. அதில் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அல்லேலூயா. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஒரு தாயானவள் எவ்வளவு கஷ்டப்படுவாளோ அந்த சூழ்நிலையை சொல்றாரு, பலன் இல்லாம நிக்கிறோம், இவங்க இப்படியெல்லாம் எங்களை திட்டுறாங்க, என்ன செய்வது என்று சொல்லி. அப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே
பயப்படாதேயும். பயப்படாத. அவங்க உன்னை திட்டுறாங்களா, உன்னை நிந்திக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, பயப்படாதன்னு சொல்றார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை நிந்திக்கிறாங்களா, தூஷிக்கிறாங்களா, அவமானமா பேசுறாங்களா, நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்றாங்களா, பயப்படாதீங்க. பாருங்க, அவர் சொல்றார், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. இப்ப மெசேஜ் வந்துருச்சு. ஆனா எசேக்கியா ராஜா பரவாயில்ல, நம்மனா என்ன பண்ணுவோம், ஊழியக்கார்ட்ட சொல்லிட்டோம்ப்பா, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க, நம்ம ஜாலியாக நம்ம வழியில் போய்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறீங்க. இல்லை, கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் ஜெபிக்கிறது ஒரு 50%, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய முழங்கால் 50% இருக்கணும். அல்லேலூயா. நீங்களும் ஜெபிச்சாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவரு எசேக்கியா ராஜா சொல்றார், ஒரு செய்தியை கேட்டு ஓடி போவான் அவன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டாரு. ஆனா இப்ப செய்தி வந்துருச்சு. 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, எசேக்கியா அந்த நிருபத்தை, கடிதத்தை வாங்கி விரிச்சு ஆண்டவர் சமூகத்துல வைத்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்க முகங்களை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. வெட்கப்படுத்துகிற சூழ்நிலையை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் அவைகள் மத்தியில் வெட்கப்படுத்தாத தேவன், நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன், அவர் உங்களுக்கு இந்த மாதத்துல துணை நிற்பார். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிந்து கூனி குறுகி போய் வந்திருக்கிறீங்களோ, இதை யூடியூப்ல பார்க்கிறீங்களோ, ஆண்டவர் அந்தந்த இடங்கள்ல உங்கள் தலையை நிமிரச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணும்போது 20ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய ஜனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணா நம்ம விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா சொல்றார், எப்ப ஆண்டவர்கிட்ட நீ விண்ணப்பம் பண்ண, அது ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி. இப்படி அவன் ஜெபித்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். யாருடைய வைராக்கியங்க? சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டினா தேவன் உங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுவார். சண்டே ஆனா, ஆண்டவரே எனக்கு கோடி கொடுத்தா கூட போக மாட்டேன், நான் ஆலயத்தில் வந்து நிப்பேன்னு நீங்க வைராக்கியம் பாராட்டுனா தேவன் உங்க குடும்பங்களை வீண் விரயங்களை கொண்டு வர மாட்டார், பண விரயங்களை கொண்டு வர மாட்டார். ஏன்? நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கிறதுனால. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். குறையவே கொடுக்க மாட்டாருங்க நம்ம ஆண்டவர். எப்பவுமே நம்ம கேட்கறதுக்கு மேல கூட தான் தருவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். பாருங்க என்ன செய்தது, அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், 35ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரே நாள் நைட்டு ஒரே ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை அவர் வீழ்த்தினாராம். ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி போதுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்க. ஹல்லேலூயா. நீங்க நைட்டு தான் பார்த்துருப்பீங்க, காலைல பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு நைட்டு போதும் ஆண்டவர் யுத்தம் செய்ய. ஆண்டவர் நம் தேவன் வைராக்கியமுள்ள தேவன். அவர் நம் வைராக்கியத்தை பாராட்டுவார். எத்தனை நாள் என் பிள்ளை வைராக்கியமா இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இங்க நிக்கிறேன்னா ஆண்டவருடைய பலன். ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளை,
ஆனால் ஆண்டவருடைய பலனால தான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, புல்பேட்டில் நீங்கள் பேசுகிறத பார்த்தா, உங்கள் குரலை பார்த்தா நீங்களான்னு கேட்க வேண்டியிருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே நிற்கும்போது தேவன் என்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது வைராக்கியம். நான் ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே இன்னும் நான் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். ஏன்னா ஆண்டவரே உங்களுக்குன்னு செய்ய வேண்டிய சாதிக்க வேண்டிய காரியங்களை நான் சாதிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இந்த பூமியில வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்காய் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் சோத்தாக்கி பிள்ளைங்களை பார்த்து வீட்டுக்காரரை கவனிச்சு இதை மாதிரி இது நமக்கு ஆண்டவர் கொடுத்த பந்த பாசங்கள். ஆனா இவைகள் மத்தியில கர்த்தருக்குன்னு ஓடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யணும். சகோதரிகள், எங்களுக்கு 24 மணி நேரம் போதிலையே அப்படி நினைக்காதீங்க. என் பிள்ளைங்க, என் மகன் அப்போ 3 வயசு இருக்குமோ என்னன்னு தெரியல, அந்த சின்ன வயசுல இருந்தே நான் ஊழியம் செய்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? இப்போ சின்ன பிள்ளைங்களா இருந்தா ஐயோ பிள்ளைங்களை பார்க்கணும் செய்யணும் இல்லை. இப்போ நீங்கள் நினைப்பீங்க அம்மாவுக்கு ஒன்றுமே வேலை இல்லை அதனால இப்படி பேசுகிறாங்கன்னு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அவர் வைராக்கியம் என்ன செய்ததாம்? 1,85,000 பேரை கொன்று குவித்தது. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம், அவன் கோயிலுக்குள்ள போகும்போது அவன் மகனால கொல்லப்படுவான். பாருங்க, அது கடைசி வசனத்துல அத்ரமெலேக்கு சரத்சேர், அதுல வாசித்து பாருங்க, 2 பேர் இருக்கு. அவங்க பையன்களே என்ன பண்றாங்க, அந்த ஆலயத்துல அந்த அசிரியா ராஜா வரும்போது அவனுடைய தகப்பனை கொன்று போட்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஹல்லேலூயா. காலம் சென்றாலும் அது ஆண்டவர் சொன்னது கட்டாயம் நடக்கும் நம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்ன இப்படி சொன்னாங்க, ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு. இல்லை, நீங்க ஊழியக்காரனாய் மாறுவீங்கன்னா நிச்சயமா மாறுவீங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை அதுக்கு சாதகமாவே இருக்காதுங்க, ஆனா ஒரு நாள் எழுந்து நிப்பீங்க. இங்க நிறைய ஊழியக்காரிங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை எழுப்பி நிக்க வைக்க போறார். ஊழியக்காரர்களும் இருக்கிறீங்க, நீங்க கேட்கறவங்களாம் சும்மா இல்லைங்க, ஒரு நாள் மைக்க பிடிச்சி பேச போறீங்க. ஹல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ 3 விதமான பயம். ஒன்று, ஃபர்ஸ்ட் பயம் என்ன சொன்னேன்? எதிர்காலத்தை குறித்து பயம். 2வது சூழ்நிலையை குறித்து பயம். 3வது சத்துருக்களால வர பயம். சத்துருக்களால் வந்தாலும் சரி, வீட்டுக்காரரால் வந்தாலும் சரி, ஒய்ஃபால் வந்தாலும் சரி, பிள்ளைகளால் வந்தாலும் சரி, எல்லா பயத்தையும் ஆண்டவர் நீக்கி நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, நீரே நிரந்தரம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இந்த செய்தியை கொடுக்க வைத்தீங்க. அப்பா, இன்றைக்கு யாரெல்லாம் மனம் மடிந்து வந்திருக்கிறாங்களோ, மன வேதனையோடு வந்திருக்கிறாங்களோ, சூழ்நிலையை குறித்து பயந்து வந்திருக்கிறாங்களோ, சத்ருவை குறித்த ஒரு பயம் இருக்கிறதோ, ஆண்டவரே எதிர்காலத்து குறித்து பயம் இருக்கிறதோ, எல்லா பயங்களையும் நீக்கி பயப்படாத, உன் வழக்கர பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க துணை நில்லுங்க டாடி. ஷாபாலகதனாய் உரபாக்கரபா தீரபாக்கரபா. அப்பா, தகப்பனை தீராத கடன் பாரங்களை எடுத்து போடுங்க. அப்பா, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாதபடி அப்பா சண்டைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிற குடும்பங்கள்ல இந்த மாதத்துல வீண் விரயம் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே, மருத்துவ செலவுகள் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு, அன்றாட வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாரம் முழுவதும் வேலை இருக்கணும் ஆண்டவரே. ஓ ரபா லபா கபா ரபா லிபா ரபா கரபா. ஆண்டவரே, ஆபீஸ்ல வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்க வேலையில ஒரு ப்ரமோஷனை கொடுங்கப்பா, சேலரி உயர்வை கொடுங்கப்பா. ரீதோ லைக் அன்சி போலா கதனாய் லபி கதனாய் கப்ரி ஹோதனாய். ஆண்டவரே, ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற
இருக்கிற அப்பா 10th +1 +2 பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அவங்க எழுதுனதுக்கு அல்லப்பா, அவங்களுக்கு எழுதாததற்கு மேலாக மார்க்க கொடுக்க போறீங்க. உங்களை நம்பின ஒரு பிள்ளைய வெக்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மார்க்ஸை கொடுங்கப்பா. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நல்ல எக்ஸாம் எழுதணும், அவங்களுக்கும் ஆண்டவரே இந்த செமஸ்டர்ல நல்ல மார்க்க கொடுப்பீராக டாடி. ஐ நோ that I can shabliho the night karaba. அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆன்லைன்ல கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை யாரெல்லாம் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்களோ நாஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. ஒரு ரபா லிபா கபா லபா கரபா ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய மாந்திரிக வல்லமைகள் செயலிழக்கட்டும் ஆண்டவரே. ரீதோலை கன் ஷலோரு பே கரபா. ஆண்டவரே 5 அப்பா 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தது போல நம்முடைய பிள்ளைகளை போஷிங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் வாங்குற வருமானங்களை ஆசிர்வதிங்கப்பா, ஆசிர்வதிங்க. அவங்க கையிட்டு செய்கிற பிசினஸ் ஆசிர்வதிங்க. நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.